ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை சாதம் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை சாதத்தை நீங்கள் டின்னர் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரிசியை சேர்த்த உடனே தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு இது அப்படியே ஊறட்டும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி வந்தோடனே இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி நல்லா ஊறிருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் ஒரு 85% வரைக்கும் வெந்தாலே போதும், இல்லைனா ஒரு 90% வரைக்கும் கூட வேகலாம். இப்போ இந்த சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு நான் ஒரு பெரிய தட்டில் இதை மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாதம் எந்த அளவுக்கு மட்டும் வெந்திருக்குன்னு. இப்போ நான் இது நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 4 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 முட்டை கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டை நல்லா பொடி மாஸ் ஆகிற மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கணும், அப்போ தான் ரைஸில் நல்லா இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானவுடனே 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த காய்கறி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலே நல்லா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அந்த முட்டையை நல்லா அதோடவே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறி இருக்கணும் சாதம், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நம்ம உள்ளேருந்து நல்லா கரண்டியை எடுத்து வெளியில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா எல்லாத்துலேயுமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். நான் ஆல்ரெடி சாதத்திலே உப்பு சேர்த்ததால் இப்போ எனக்கு உப்பு தேவைப்படலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கும்போது தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கியாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த எக் ஃப்ரை செய்கிறது ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். பாருங்கள் நம்ம எக் ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போது நம்ம எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நீங்கள் ஈஸியாக செஞ்சிட முடியும். இந்த எக் ரைஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.